கவுட் சார்ந்த நோயினால் அவதிப்படுபவர்கள் நாம் யாராக இருந்தாலும் முதல்ல 3 to 4 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். 2வது, திணை உணவுகள், குறிப்பாக சோளம் சார்ந்த உணவுகள் கவுட் நோயை அதிகப்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். கடந்த 10 வருடங்களாக தொலைக்காட்சிகள்லையும் இணையங்கள்லையும் திணை உணவுகள் நல்லது, சோளம் ரொம்ப நல்லது, உடல் எடையை குறைக்கிறதுக்கு இதை சாப்பிடுங்க அப்படின்னு நிறைய இன்றைக்கு வரதை பார்க்குறோம். நாம் இன்றைக்கு ரெடிமேடாக வாங்கக்கூடிய பெரும்பாலான பொருட்களில் சோளம் சார்ந்த எண்ணெய்கள் கலந்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஒரு ஊறுகாய் வாங்குறீங்க அல்லது ஒரு சிப்ஸ் வாங்குறீங்க, இதில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோளம் சார்ந்த கலவைகள் இருக்கிறத பார்க்குறோம். நமக்கே தெரியாமல் ஒரு பக்கம் இந்த சோளம் சார்ந்த திணைகள் சேர்ந்த உணவுகளை நாம் அதிகமாக எடுத்துக்கொண்டே இருக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகி அதுவே நமக்கு இந்த கவுட் நோயை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காரணியாக மாறிவிடுறதை பார்க்கிறோம். ஸோ கவுட் நோயை குறைக்க வேண்டும் அப்படிங்கிற முயற்சி, குணப்படுத்தி கொள்ள வேண்டும்ங்கிற முயற்சி நாம் செய்யும்போது சோளம் சார்ந்த திணை சார்ந்த உணவுகளை உணவிலிருந்து குறைத்து கொள்வது அல்லது அறவே நீக்குவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சிகிச்சை. இதற்கான முயற்சிகளை நம்ம எடுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும்.